அன்புக்குரிய செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியின் நேரத்தில் வந்து கலந்து கொண்டு எங்கள் இயக்கத்தை பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா அவர்களினுடைய பிறந்த நாளை நாங்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து செப்டம்பர் 15 மாநாடுகளாக விழாக்களாக ஒரு தடவை கூட விட்டு போகாமல் அந்த விழாக்களை நடத்தி வந்திருக்கிறோம். நான் சிறையில் இருந்த போது ஒரு வருடம்தான் அது நடைபெறாமல் போயிற்று. ஆகவே இந்த ஆண்டும் அண்ணாவின் பிறந்தநாளை மழை வந்தால் கொட்டகை போட்டுத்தான் நடத்த முடியும். பொருளாதார நெருக்கடி காரணமாக நாங்கள் மிகப்பெரிய அரங்கமாக தமிழ்நாட்டிலே சென்னையிலே இருக்கிற இந்த காமராஜர் அரங்கத்தை நடத்தி கொள்கிறோம் என்று கேட்டபோது காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் செல்வ பெருந்தகை அவர் உடனே தருகிறேன் என்று போபண்ணாவை அனுப்பி வைத்தார். நான் காங்கிரஸ் கட்சிக்கும் அதனுடைய தமிழ்நாட்டு தலைவருக்கும் தமிழ்நாட்டு அமைப்புக்கும் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அண்ணாவினுடைய பெருமைகளை, அண்ணா சாதித்த சாதனைகளை இங்கே பட்டிமன்றத்தின் மூலமாக, கருத்தரங்கத்தின் மூலமாக எங்கள் பேச்சாளர்கள் அருமையாக பதிவு செய்கிறார்கள். அண்ணாவை பற்றி தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே மாநாடுகளை நடத்தியது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களையும் அன்றைய துணை பிரதமரும் உள்ளாட்சி அமைச்சருமான உள்துறை அமைச்சருமான LK அத்வானி அவர்களை, ஈழத் தமிழர்களுக்காக பேருதவி செய்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை, பல தலைவர்களை இங்கே 98ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 கடற்கரையிலே விழா நடத்தி அதற்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கடற்கரையிலே கூடுவதற்கு அண்ணா பிறந்தநாள் விழாவை தந்தை பெரியார் அண்ணா பிறந்தநாள் என்று சொல்லி அதை மிகப்பெரிய மாநாடாக நாங்கள் நடத்தி காட்டினோம். அண்ணாவை போன்ற ஒரு தலைவர் இந்தியாவில் இதுவரை தோன்றவில்லை. உலக தலைவர்கள் வரிசையிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலை சிறந்த தலைவர், ஈடு இணையற்ற எழுத்தாளர். பேச்சுக்கு தலைப்பு இல்லை என்று சொன்னபோது அவர் தலைப்பு இல்லை என்ற பொருளிலேயே 1.5 மணி நேரம் பேசினார். ஆகவே ஆற்றோரும் என்ற அந்த பேச்சு, தாழ்ந்த தமிழகமே என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேசிய பேச்சு, கல்லூரிகளிலே பல்கலைக்கழக மண்டபங்களிலே அவர் பேசிய பேச்சும், உழவர் பெருமக்களும் கிராமப்புற மக்களும் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே பேசிய பேச்சும் இருதரப்பும் ரசிக்கக்கூடியதாக, ஏற்கக்கூடியதாக அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் அவருடைய பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரைகள் அற்புதமான உரைகள். அந்த உரைகளுக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது. அவர் I come from Dravidian stock. I am proud to call myself a Dravidian. நான் திராவிடன் என்று சொல்வதிலே பெருமைப்படுகிறேன் என்று அவர் பாராளுமன்றத்தினுடைய கன்னி பேச்சின் தொடக்கத்திலேயே அவர் 1962ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த முதல் பேச்சு அண்ணாவினுடைய கன்னி பேச்சு. அப்பொழுது எதிர்த்து காங்கிரஸ் தரப்பிலே இருந்து சில பேர் கேள்விகள் கேட்டார்கள். வடநாட்டவர்கள் உபேஷ் குப்தா உடனே எழுந்து, திஸ் இஸ் அண்ணாஸ் maiden speech, so there is a custom here, convention here, maiden speeches should not be interrupted. இல்லை, I am not wasteful of interruptions, I welcome it என்று பதிலுக்கு உடனே அண்ணா அவர்கள் சொன்னார்கள். குறுக்கீடுகள் வரட்டும், அப்பொழுதுதான் சரியான விளக்கங்களும் வரும் என்று சொன்னார். அவர் 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே ஆகஸ்ட் மாதத்தில் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகிற போது அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது புற்றுநோய் என்பது முதலிலே கண்டுபிடிக்கவில்லை. பின்னர் தான் புற்றுநோய் என்று அறிந்து டாக்டர்கள் அதிர்ந்து போனார்கள். அப்பொழுது அவர் அண்ணா அவர்கள் அண்ணாவுடைய சிலைக்கு எதிரே
கருப்பு துண்டுகளை வீசிவிட்டு போனவர்களை பற்றி சொல்லும்போது நம் பகுதியில் தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு. யாராவது இறந்து போனால் இப்படி கருப்பு துண்டுகளை வீசுவது வழக்கம். அதுபோல நான் இறந்தாலும் நீங்கள் இப்படி கருப்பு துண்டுகளை வீசுவீர்கள் என்பதை நினைவூட்டுவதற்காக நடைபெற்ற நிகழ்ச்சி எனக்கு ஒன்றும் வருத்தமில்லை என்று சொன்ன பிறகு காங்கிரஸ் தலைவர்கள் நாங்கள் உங்களை நினைத்தோ குறித்தோ அப்படி செய்யவில்லை, யாரோ ஒரு சிலர் செய்திருக்கலாம் என்று சொன்னார்கள். சட்டமன்றத்திலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த போது 68 ஆகஸ்ட் 23 நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கருத்திருவன் தாக்கல் செய்த போது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தொடங்கி வைத்து பேசும்போது கருத்திருவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 38 முறை குறுக்கிட்டு அந்த பேச்சினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினார். பேச்சு விவாதத்தினுடைய இறுதியிலே கருத்திருவன் பதிலுரை ஆற்றும் போது அப்பொழுது அவர் 28 தடவை குறுக்கிட்டு அவர் அந்த கேள்விகளை முன்வைத்தார். பொன்னப்ப நாடார் பேசும்போது 17 முறை குறுக்கிட்டார். கே விநாயகம் அவர்கள் பேசும்போது 32 தடவை குறுக்கிட்டார். அவர் மீண்டும் அங்கே மொத்தம் 142 தடவை அண்ணா அவர்கள் குறுக்கிட்டு பேசியிருக்கிறார், தவறுகளை திருத்தியிருக்கிறார், செய்திகள் தவறாக இருக்குமானால் அதை சரிப்படுத்தி பேசியிருக்கிறார். அந்த ஆற்றல் யாருக்கும் வராது. ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 142 தடவை குறுக்கிட்டு, அது 4 நாள் நடந்தது அந்த வாரம், குறுக்கிட்டு பேசுகிற ஆற்றல் அண்ணாவிடம் இருந்தது. அந்த ஆற்றல் தமிழனுக்கு பயன்பட்டது, தமிழ் இயக்கத்துக்கு பயன்பட்டது. அவர் உருவாக்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கத்தினுடைய மூலபல சேனை என்பது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட இயக்கத்தை சாய்த்து விடலாம் என்று இங்கே சங் பரிவார் கூட்டமும் இந்துத்துவா கூட்டமும் முயற்சிகள் செய்தாலும் ஒரு காலம் திராவிட இயக்கத்தை சாய்க்க முடியாது என்பதும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையேற்றிருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த 3 ஆண்டுகளிலே எதிர்பாராத திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு தந்து கட்சியையும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் திராவிட இயக்கத்தை அவர்கள் இந்துத்துவ சக்தியினர் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் சாய்க்க முடியாது, ஒழிக்க முடியாது. ஆனால் இப்பொழுது 2022 உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக் நகர் என்ற இடத்தில் ஆர்எஸ்எஸ் காரர்களும் இந்துத்துவக்காரர்களும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினார்கள். பிரயாக் தர்ம சன்சத் அந்த மாநாட்டுக்கு பெயர். அதற்கு அவர்கள் எழுதியிருக்கிற கோட்பாடுகளிலே முதல் கோட்பாடு, இந்தியாவென்று இனிமேல் அழைக்கக்கூடாது, பாரத் என்று தான் அழைக்க வேண்டும். அரசியல் சட்டத்திலும் அந்த பெயரை எடுத்துவிட வேண்டும். அதை போல டெல்லி இனி தலைநகராக இருக்கக்கூடாது, அது வாரணாசி தான் தலைநகராக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது, சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழியாக இருக்கும், துணை ஆட்சி மொழியாக இந்தி தான் இருக்கும். இத்தனையும் அந்த மாநாட்டிலே அவர்கள் உள்ள கிடக்கையாக வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய நிலைமையில் தமிழகத்தை தான் மற்ற சக்திகள் எல்லாம், இந்த இந்து ராஷ்டிராவை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழகத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள், தமிழகத்தினுடைய ஆட்சியைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகமான மதிப்பும் மரியாதையும் அவருக்கு அது தகுதி உண்டு கொடுக்கிறார்கள். நான் 3 கூட்டங்களிலும் கலந்து கொண்டதனால் அங்கே எந்த அளவுக்கு இந்திய தலைவர்களிடத்தில் நம்முடைய முதல்வருக்கு மதிப்பு இருக்கிறது என்பதை பார்த்தேன். இப்பொழுது அவர் அபுதாபி, துபாய், சிங்கப்பூர், ஜப்பான் இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் முதலீடுகளை திரட்டி கொண்டு வந்த முதல் பயணத்துக்கு பிறகு மீண்டும் அவர் புறப்பட்டு அமெரிக்காவிலே 12 நாட்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் பல நாடுகளுக்கு சென்று இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான முதலீடுகளை கொண்டு வந்ததை அமெரிக்காவிலிருந்து மட்டும் 7616 ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த முதலீடுகளை செய்வதற்கு அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அதை போலத்தான் இன்னும்
போர்ட் கம்பெனி மூடிவிட்டு போறாரே, அவன் திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை திறந்து செயல்படுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க, வறுமையை போக்க, இல்லாமையை போக்க, ஏற்ற தாழ்வுகளை போக்க, எல்லாவற்றையும் விட மதச்சார்பின்மை என்ற ஜனநாயகத்தினுடைய காவல் அரணை பாதுகாக்க, செக்குலரிசத்தை பாதுகாக்க. ஏனென்றால் அந்த மாநாட்டிலே செக்குலரிசம் என்ற பேச்சே இருக்கக்கூடாது, மதச்சார்பின்மை என்பதை எவரும் பேசக்கூடாது எனது மாநாட்டிலே தீர்மானம் போட்டிருக்கிறார். இந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்கிற நேரத்தில் மதச்சார்பின்மையையும் சகல மதங்களையும் மதிக்கின்ற போக்கினையும் ஏழை எளிய மக்களுக்கு சமதர்ம கோட்பாடுகளையும் கொண்டு வந்து சேர்த்தவர் இந்த டாக்டர் கலைஞர் அவர்களும் அதற்கு பின்னர் இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும். ஆகவே நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உயர்நிலை குழுவிலும் எங்கள் நிர்வாக குழுவிலும் பொதுக்குழுவிலும் என்ன முடிவெடுத்தோம் என்று சொன்னால், நாம் இடையிலே எதிர்த்திருக்கலாம், ஆனால் திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து வருகிறது, ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று வன்மம் காட்டிக்கொண்டு இந்த இந்துத்துவ சக்திகள் முயற்சிக்கின்றன. இந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை, நமக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், ஒரு தொண்டன் 1000 பேருக்கு சமம். இந்த தொண்டர் பலத்தை, நம்முடைய அமைப்பினுடைய வலுவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ந்து நாம் வழங்க வேண்டும். ஆகவே இது கூட்டணி என்ற பேச்சல்ல, திராவிட இயக்கத்தை காப்பதற்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எப்படி இணைந்து செயல்படுகிறதோ அதை போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் எந்த இடையூறு வருவதாக இருந்தாலும் அதை தடுக்கின்ற போர்வாளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்பதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் மத்தியிலே நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.